மனித பிறவி அல்ல, என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியது பரமாத்மாதான். ஒடிசாவில் தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டி. ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னை இந்த பூமிக்கு அனுப்பியுள்ளார் என்றும் பேச்சு. ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு வருகிற 25ஆம் தேதி வாக்குப்பதிவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மெட்ரோ ரயில் நிலையத்தில் கொலை மிரட்டல் வாசகங்கள். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அங்கித் கோயல் என்ற 33 வயது நபரை கைது செய்து விசாரணை. தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக மின்னல் தாக்குதல் உள்ளிட்டவற்றால் மே 16 முதல் நேற்று வரை 12 பேர் உயிரிழப்பு என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சுற்றுலா தலங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் பரவலாக மிதமான கோடை மழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை மாவட்டத்தில் உள்ள பாசன பகுதி நிலங்களில் விவசாயத்திற்காக தேனி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 400 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சிலந்தியாறு மேகதாதுவில் தடுப்பணை கட்டுவதற்கு காவிரி ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு. காவிரி ஆற்றுப்படுகையில் கொண்டுவரப்படும் சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை ஆணையம் கண்காணிக்க கோரிக்கை. புனேவில் மதுபோதையில் 17 வயது சிறுவன் அதிவேகமாக சொகுசு காரை இயக்கி இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 2 இளம் ஐடி பொறியாளர்கள் உயிரிழந்த விவகாரம். நீதி கூட பணத்தை சார்ந்ததாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். பேருந்து, லாரி, ஆட்டோ ஓட்டுநர்கள் தவறுதலாக விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டி விமர்சனம். பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரை பேச்சுக்கள் மலிவானதாகவும் தரம் தாழ்ந்தும் உள்ளது. தேடி வரும் தொலைந்து போன பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம். ஒடிசாவில் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட பதிவிற்கு பதிலடியாக பேசி வீடியோ வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்று தகவல். கருட சேவையில் தண்டு உடைந்து காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மீண்டும் கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் போக்குவரத்து 4 நாட்களுக்கு பின்பு மீண்டும் தொடக்கம். கனமழையால் தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 4 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் உதகை நோக்கி மலை ரயில் புறப்பட்டது. சிவந்திபுரம் கிராமத்தில் மேலும் 3 குரங்குகளை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர். பொதுமக்களை கடித்து அச்சுறுத்தி வந்த நிலையில் இதுவரை 8 ஆண் குரங்குகள் பிடித்து நடவடிக்கை. நான் மனித பிறவி அல்ல, என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியது பரமாத்மாதான். ஒடிசாவில் தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டி. ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னை இந்த பூமிக்கு அனுப்பியுள்ளார் என்றும் பேச்சு. ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு வருகிற 25ஆம் தேதி வாக்குப்பதிவு.
தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மெட்ரோ ரயில் நிலையத்தில் கொலை மிரட்டல் வாசகங்கள். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அங்கித் கோயல் என்ற 33 வயது நபரை கைது செய்து விசாரணை. தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக மின்னல் தாக்குதல் உள்ளிட்டவற்றால் மே 16 முதல் நேற்று வரை 12 பேர் உயிரிழப்பு என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சுற்றுலா தலங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் பரவலாக மிதமான கோடை மழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை மாவட்டத்தில் உள்ள பாசன பகுதி நிலங்களில் விவசாயத்திற்காக தேனி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 400 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.